சன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு உங்களின் மருத்துவ சுடர் எஸ்ஆர் சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சனி வக்ரம். இப்போ தான் சனி பயிற்சி ஆயிருக்கு. மீனத்தில் வந்து சனி உட்கார்ந்தானே நிறைய உலகியல் மாற்றங்கள் நம்மளே வந்து பாருங்க எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய மாற்றங்கள் வந்துச்சு. ஆனால் இந்த மாற்றமும் பாருங்க நம்மளை வந்து பயமுறுத்துற மாதிரியே சில விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இதனுடைய இந்த பயத்துல நம்ம என்ன வெளியே வராமல் இருக்கும். ஆனால் இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா சனி வக்கரம்னு சொல்கிறாங்களே, அப்போ எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்கும். ஆனால் பயத்துலேருந்து எப்படி விடுதலை ஆகுது, எப்படி ரிலீஃப் ஆகி வர்றது, அதுக்கு தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சனி வந்து வக்கரம் ஆகிறாரு. ஜூலை மாதம் 26 இரவு முடிஞ்சால் 27 வக்கரமாகிற சனி வந்து டிசம்பர் மாதம் 10 இரவு 11 வரைக்கும் வந்து தன்னுடைய வக்கர கதியில் இருக்கிறார். சரி, வக்கரம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சூரியனுடைய கதிர்வீச்சு வந்து எல்லா கிரகங்களுக்குமே கிடைக்கும். அந்த சூரியன்ல இருந்து பாருங்க 6, 7, 8 கிரகங்கள் வந்து சூரியனுடைய தூரத்துல இருந்து விலகுறப்ப வந்து சூரியனுடைய கதிர்வீச்சு கிடைக்காது. இந்த சூரியனுடைய கதிர்வீச்சு கிடைக்காத காரணத்தினாலதான் பாருங்க அந்த கிரகங்கள் வந்து வக்ரம் ஆகுது. அப்போ முன்னும் பின்னுமா தன்னுடைய டிராவல்ல இருக்கிறப்பதான் வந்து வக்ர கதிகளை எங்க ஆரம்பிக்குது. இப்போ நாம வந்து முன்னோக்கி போய்கிட்டு இருக்கோம். திடீர்னு பாருங்க பின்னாடி திரும்பி பார்ப்போம்ல, இதான் வந்து வக்ரம் அப்படிங்குது. இந்த வக்கர சனி என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப வந்து ஒரு சில சாதகத்துல வந்து நிறைய வந்து நல்ல விஷயங்களை கொடுக்கணுங்கிற ஒரு அமைப்பு இருக்கும். அப்படி கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறவங்க வந்து திடீர்னு பார்த்து நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அவங்களே வந்து எதிர்பார்த்துக்கவே மாட்டாங்க. அதே நேரத்துல ஒரு ஜாதகத்துக்கு மாரகத்தையும் கெடுபலங்களையும் கொடுக்குற அமைப்புல இருந்தாலும் அதிகமாக கொடுக்க ஆரம்பிக்கும். அப்ப இங்கதான் நம்ம வந்து கவனமாக இருக்கணும். இப்ப சனி வந்து ரேவதி 1ஆம் பாதத்துல வக்கரம் ஆகுறாரு. ஆனா இந்த வக்கர காலகட்டத்துல பாருங்க தன்னுடைய ராசியை விட்டு எங்கேயும் வெளியே போகல. அவர் வந்து மீனத்துக்குள்ளேயே இருக்காரு. மீனத்துக்குள்ளே சனி பகவான் வந்து ரேவதி 1ல இருந்து உத்திரட்டாதிக்கு வராரு. அப்ப இருக்கிற சனி பகவானுடைய வக்கர காலங்கள்ல வந்து அக்டோபர் மாசம் 31 வரைக்கும் குருவோட பார்வை வந்து சனிக்கு கிடைக்குது. ஏன்னா மீன வீட்டுல தான் சனி இருக்காரு. அப்ப அந்த மீனத்தோட அதிபதியே பாருங்க தன்னுடைய 5ஆம் வீட்டுல வந்து உச்சபலத்தோட இருந்து வக்கர சனிய பாக்குறாரு. அப்ப அந்த குருவோட பார்வை பலன் இருக்கிறப்ப வரைக்கும் நமக்கு வந்து எந்த ஒரு பயமும் பதட்டமும் வேண்டாம். அதே நேரத்துல பாருங்க அந்த குரு வந்து அதிசாரத்துல சிம்மத்துக்கு போறாரு. தன்னுடைய மீனத்துல இருந்து 6ஆம் வீட்டுக்கு போறப்ப இந்த வக்கர சனிக்கு வந்து குருவோட பார்வை கிடைக்கல. இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 42 நாட்கள் இருக்கும். இந்த வக்கர சனி காலங்கள்ல மேசம் முதல் மீன வரைக்கும் உள்ள ராசியில் உள்ள அனைத்து மக்களுக்குமே பாருங்க என்னென்ன நன்மைகள் நடக்கிறது, எந்த விஷயத்துல நம்ம வந்து கவனமா இருக்கணும், எதை எந்த காரியத்தை நம்ம தள்ளி போடணும், எந்த இதை உடனே முடிக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை பத்தி நிறைய அவங்களுக்கு வந்து பயனுள்ள தகவலை சொல்றதுக்காண்டி என்னுடன் வந்து இணைந்திருக்கிறது பாருங்க வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. சிம்ம ராசி அன்பர்களுக்கு, நம்முடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு சிங்கம் போல அமர்ந்து ராஜா மாதிரி அமர்ந்து ராணி மாதிரி அமர்ந்து வேலை பார்க்கணும்னு ஆசை நிறைய இருந்துச்சு. ஆனா முட்டாய்களா சொல்லுங்க. கூட இருக்கவங்க நீங்க அப்படியே உங்களை கூட இருந்து சிரிச்சுக்கிட்டே உங்களை முறைக்காமையே வேலை பார்த்துட்டாங்க எல்லா வேலையும். அப்ப கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலமாக எல்லா விஷயங்களிலும் தடுமாற்றம், போராட்டம், குழப்பங்கள், பிரச்சனைகள் இல்லாத சிம்மம் இல்லை. இதில் 1 வருட காலமாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன அழுத்தம். பூர நட்சத்திரத்துக்கு, சிம்ம ராசியில் பிறந்த பூர நட்சத்திரக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன அழுத்தம் இருந்துச்சு. ஸோ இதையெல்லாம் அப்படியே அல்வா மாதிரி தூக்கி போட்டுட்டு அப்படியே அல்வா மாதிரி சாப்பிடக்கூடிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய அற்புதமான செயல்பாடு தான் இந்த சனி பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்து உங்களுக்கு ராசிக்கு 8ஆம் இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுப்பார். 8ஆம் இடத்துல சனி 8ல் அமர்ந்ததே பிரச்சனை இல்லை, அவர் வக்கரம் பெறப்பட்டிருக்காரு, ஏதாவது பிரச்சனை போராட்டம் வந்துருமோ அப்படிங்கிற கவலை டிசம்பர் மாதம் 11 வரையுமே உங்களுக்கு சனி பகவான் வக்கரம் பெற்று தான் அமர்ந்திருக்கிறார். ஆனால் சனி பகவானை குரு பகவான் கிட்டத்தட்ட அக்டோபர் 30 வரையும் நைட்டு வரையும் பார்க்குறார். அப்போ அந்த குறிப்பிட்ட காலங்கள் நம்முடைய சிம்மராசி என்பவர்களுடைய என்னென்ன விஷயங்கள்ல சிரமங்கள், கஷ்டங்கள், போராட்டங்கள், கவலைகள்னு உங்களுக்கு ஒரு லிஸ்ட் இருக்கோ அதெல்லாம் ஒவ்வொன்றாக நீங்கள் டெலிட் பண்ணிகிட்டே வர போகிறீங்க. எரேஸ் பண்ணுவோம் அப்படிம்போம் பார்த்தீங்களா, நம்ம முன்னெல்லாம் எழுதி வை ஒரு பேப்பர்லேயோ
எதுலையோ பென்சில் வச்சு அடித்தோம்னா என்ன பண்ணுவோம், ரப்பரை வச்சு அடிப்போம். ஸோ அதே மாதிரி தான் சனி பகவான் நீங்கள் படுற கஷ்டங்களையும் கவலையும் பார்த்துட்டு ஒவ்வொன்றா உங்களுக்கு வக்ரம் பெற்ற சனி பகவான் ஒரு பிரச்சனையிலிருந்து விடுவு காலத்தை கொடுக்க போகிறார். சொந்த தொழிலில் நிறைய அழுத்தங்களையும் தொழில் செய்ய விடாமல் பல தடைகளும் இருக்குது. என்ன பண்ணனே தெரியல சார், தொழிலை விட்டு போயிடுவோன்னு பயமாக இருக்குது, விட்டுட்டு போயிடலாம்லாம் எனக்கு எண்ணம் இருக்குது அப்படின்னு நிலையில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா உறுதியாக சொல்கிறேன் தலைவரே, கவலையப்படாதீங்க. தொழிலில் பெரிய அங்கீகாரம் பெற போகிறீங்க, தொழிலில் ஒரு அந்தஸ்து பெற போகிறீங்க, பதவி உயர்வு கிடைக்க போகுது. வேலை பார்க்குற இடத்துல பதவி உயர்வு, அதே போல் சொந்த தொழில் இருக்கிற இடத்துல இன்னொரு தொழிலை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு யோகம் எல்லாமே இப்போ தான் உங்களுக்கு சூப்பராக வருது. குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கின்ற சிம்ம ராசி பெண்களாக இருங்கள் அல்லது ஆண்களாக இருங்கள், தப்பே கிடையாது. ஆனால் குழந்தை பாக்கியம், இரட்டை குழந்தை பாக்கியம் வரப்பதற்கான வாய்ப்பெலாம் சனி வக்கரம் பெற்று உங்களுக்கு உறுதியாக கொடுக்க போகிறார். 5க்குரியவனே நம்முடைய சனி பகவானை, வக்கரம் பெற்ற சனி பகவானை பார்க்கறனால, உங்கள் ராசிக்கு 5க்குரியவனே அவர் பார்க்கறனால 2 குழந்தை பாக்கியம், இரட்டை குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இந்த வக்கர காலங்களில் உறுதியாக உண்டு. உங்களுடைய சிந்தனைகள் சிறப்படைய போகுது. அப்போ அந்த 42 நாட்கள் கிட்டத்தட்ட சொல்லுவோம்ல, அந்த 100 நாட்கள் அப்படிங்கும்ல, அதே மாதிரி தான் இந்த 42 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை, பணம் கொடுக்குற வாங்குகிற விஷயங்களை தலையிடக்கூடாது. மற்றவங்க குடும்ப விஷயங்களில் யாருக்கா பிரச்சனை போய் முன்கூட்டியே போய் நின்று ஹெல்ப் பண்ண போகிறீங்கள, ஸோ அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சு தான் என்ன பண்ணுறாங்கன்னா பல பேர் உங்கள்கிட்ட வந்து பிரச்சனையை சொல்லி சொல்லி தப்பிச்சுக்கிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இப்போ 1000 பிரச்சனை வந்துடும். தயவுசெய்து அந்த விஷயங்களை கவனமாக இருங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே இந்த சிம்ம ராசிக்காரங்க எப்பயுமே உழைப்பை நம்புகிறவங்க. உங்களுக்கு உழைப்பு அற்புதமாக இருக்க போகுது. ஆனால் உங்களை மாய வலையை சிக்க வைக்கணும்னு ஒரு கூட்டம் வரப்போகுது. சிக்கிறாதீங்க, சின்ன மன்னமாயிருவீங்க. கவனமாக இருங்க. உங்களுக்கு நிறைய மாற்றங்கள், நிறைய முன்னேற்றங்கள் வக்ரம் பெற்ற சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார். உங்கள் ராசிக்கு 6, 7 சனி பகவான். அவர் பாருங்க 8ஆம் இடத்துல இருக்கிறார். இப்போ தம்பி சொன்ன மாதிரியே பாருங்கள், கடந்த ஆண்டுகளில் வந்து நட்சத்திரம் வந்து பூரத்துக்கிட்ட கேட்டோம்னா தெரியும் என்ன பாடுபட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. செலவுகளை சமாளிக்க முடியாமல் ஏகப்பட்ட இடத்துல கடன், அந்த கடனை வாங்கி தன்னுடைய குடும்பத்துக்கு செலவழிக்க மாட்டாங்க. ஃபுல்லாக அக்கம் பக்கம் நண்பர்களுக்கு இப்படி தான். எதுவுமே பாருங்கள் வீட்டுக்கு உபகாரமாக செய்யாமல் மற்றவர்களுக்கு ஒரு உபகாரியாக இருந்திருப்பாங்க. இப்போ பூரத்துலேருந்து கொஞ்சம் ரிலீஸ் ஆகி பாருங்கள் மக நட்சத்திரத்துக்கு ஏகப்பட்ட கெடுபிடி, ஒரே பிரச்சனைகள், எந்த வேலை பார்த்தாலும் தடைகள், வேலை நடக்கும், வருமானம் வர தடையை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது எல்லாம் பாருங்கள் இந்த வக்கரச்சனி காலங்களில் மாறப்போகுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா 8ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்து வக்கரம் ஆனாலே அது பாருங்க திடீர்னு பாருங்கள் ஒரு விபரீத ராஜயோகத்தை கொடுக்கும். அதே நேரத்தில் 8ஆம் இடத்து அதிபதியே உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் அமர்ந்து 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. தன்னுடைய வீட்டை தானே பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. இப்போ நம்மளே நம்ம வீட்டை பார்த்தோம்னா எப்படி செய்வோம், நம்ம வீட்டை வந்து சிறப்பாக வச்சுக்கிறோம் நினைப்போம்ல, அதே மாதிரி தான் உங்கள் ராசிக்கு சிறப்பான அமைப்புகளை கொடுக்கறதுக்காக தான் குரு பகவான் அக்டோபர் மாதம் 30 வரைக்கும் இருக்காரு. இப்போ அக்டோபர் 31க்கு அப்புறம் தான் பாருங்க உங்கள் ராசியில் வந்து சிம்மத்தில் வந்து உட்கார்றாரு. அப்போ சிம்மத்தில் உட்காரக்கூடிய குரு பகவானும் உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டை பார்க்குறாரு. அப்போ இந்த நேரங்களில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தொழில் விஷயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய காலமாகத்தான் இந்த வக்ர பயிற்சி காலங்கள் இருக்குது. இந்த நேரங்களில் நீங்கள் வந்து முக்கியமாக கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வண்டி ஓட்டுறப்ப ரொம்ப கவனமாக இருக்கும். ரொம்ப உங்களுடைய கவனச்சிதறல்கள் ஏற்படும். அதனால் வந்து ஒருவேளை நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு உரிய வந்து ஒரு டிரைவரை போட்டு ஒரு பாதுகாப்பாக நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தவிர்க்க முடியும். அதே நேரங்களில் இந்த நேரங்களில் குடும்பத்தோடு நான் வந்து சுற்றுலா போகிறேன், நான் ரொம்ப நாளாக ஒரு ஆன்மீக யாத்திரை போகணும்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், அது எல்லாம் இப்போ நீங்கள் எல்லாமே முடிவெடுத்து நீங்கள் செய்யலாம். ஆனால் பாருங்கள் நீங்கள் வண்டி முடி நீங்கள் ஓட்டாதீங்க. உங்கள் ராசியிலேயே கேது அமர்ந்திருக்காரு. நிறைய வந்து சிந்தனைகள் தடுமாற்றம், குழப்பங்கள் ஏற்பட்டு அதனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலும் இந்த வக்கரசனி காலங்களில் நீங்கள் இன்னும் பாதுகாப்பாக வெற்றி அதிகமாக பெறணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அன்னை மகாலட்சுமியை வந்து வெள்ளிக்கிழமை மாலை ஒரு 6 மணிக்கு மேலே அப்படின்னா அம்மாவை பார்த்தீங்கன்னா அப்படியே அலங்காரமாக இருப்பாங்க, ஜெகஜோதியாக இருப்பாங்க.
அந்த நேரங்களில் நீங்கள் போய் தாமரைப்பூவும் தாளம்பூ குங்குமம் கொடுத்து வழிபாடு செஞ்சுட்டு உங்களுடைய நியாயமான கோரிக்கையை வைத்து வழிபாடு செஞ்சீங்கன்னா இந்த வக்கரச்செடி காலங்களில் முழுமையாக வெற்றி பெறக்கூடிய காலமாக சிம்ம ராசியான உங்களுக்கு இருக்கும். நேர்களே, தற்போது வரை நாங்கள் சொன்ன கருத்துக்கள் நம்முடைய சனி பகவான் வக்கரம் பெற்று அமர்ந்து ஜூலை 27 முதல் டிசம்பர் 11ஆம் தேதி அதிகாலை வரையும் நடக்கப் போகின்ற சனி வக்கர பயிற்சி காலங்களில் நடக்கக்கூடிய செயல்பாடுகள் கோச்சார ரீதியான பொது பலன். இது பார்த்திங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் 20-30% மாற்றங்களை ஏற்படுத்துவார் நம்மளுடைய வக்கரம் பெற்ற சனி பகவான். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குது இல்லையா? நீங்கள் பிறந்த நேரம், பிறந்த நாள், மாதம், வருடம், பிறந்த ஊர் இதெல்லாம் கணக்கிட்டு பிறந்த நாடு மெயினாக அதையும் சேர்த்துக்குவோம். ஸோ அதெல்லாம் கால்குலேஷன் பண்ணி தான் உங்களுடைய மனதில் உள்ள அத்தனை விதமான கேள்விக்கும் பதில் சொல்ல முடியும். ஸோ எங்களுடைய விஷயங்களில் ஜோதிட ரீதியாக நீங்கள் தொடர்பு கொள்ளணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்களுடைய கீழே வாட்ஸ்அப்பில் என்ன பண்ணுங்கள், எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். கீழே நம்பர் போட்டிருப்பாங்க, எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். கட்டாயமாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுடைய கேள்விகளுக்கு துல்லியமாக நாங்கள் பதில் சொல்ல காத்திருக்கிறோம். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் எங்களது மனதார நன்றியை கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.